ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி குழலி கிச்சனில் 21 காய்கறி போட்டு சமைக்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் இப்போ என்னென்ன பயிர் ஊற வச்சுருக்கேன்னா, காராமணி, கொள்ளு பயிர், மொச்சக்கொட்டை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது ராஜ்மா, அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை வேர்க்கடலை. பாருங்கள், இதெல்லாம் நான் முன்னாடி நாள் நைட்டே தண்ணியில் ஊற போட்டுட்டேன். ஒரு ஹோல் நைட் தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் பருப்பு வேக வைக்கும்போது நான் இதை சேர்த்துப்பேங்க. நான் அதுக்காக தண்ணி ஊற்றி நைட்டே வச்சுட்டேன். இதில் ஒரு 5 பயிர் போட்டு ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி 21 காய்கறி போட்டு சமைக்கிறது தாங்க பார்க்க போகிறோம். வாங்கிட்டு வந்திருக்கோம். எல்லா காயிலுமே ஒரு 4 போட்டு எல்லாமே சொரைக்காய், பூசணிக்காய், சக்கரவள்ளிக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, மஞ்சள் பூசணி, வெள்ளை பூசணி, பாருங்கள், கொத்தரங்காய் எல்லாமே இருக்குது. இல்லை நாட்டு காய்கறிகள் தான் மேக்ஸிமம் நான் வச்சு போட்டிருக்கேன். நான் நெல்லிக்காய், எலுமிச்சம்பழம், முருங்கைக்காய், வாழைத்தண்டு, பாருங்கள், வாழைத்தண்டு, வாழைப்பூவு, வாழைக்காய் இதுவும் போட்டிருக்கேன். நான் இதில் முன்னாடி நான் கத்திரிக்காய், பாவக்காய் இதெல்லாம் கூட போடுவேன். நான் சுண்டைக்காய் இந்த தடவை நான் போடலை, கிடைக்கல. ஆனால் சுண்டைக்காய் போடலாம், ரொம்ப நல்லது. அப்புறம் அவரைக்காய், பாருங்கள், பீர்க்கங்காய் இது எல்லாமே போட்டிருக்கேன். ஆனால் இது 2 இப்போ போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் ஒரு புக்கில் படிக்கும்போது கத்திரிக்காயும் பாவக்காயும் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்போ தான் இது செய்கிறது வழக்கம். ஆனால் இந்த தடவை நாங்கள் படைக்கக்கூடாது. அதனால் ஒருத்தவங்க எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அதனால் வேண்டி படைக்கலை நாங்கள். ஆனால் நான் செய்கிறது இந்த குழம்ப செஞ்சுட்டேங்க. 21 காய்கறி அரிஞ்சு வச்சாச்சு. பருப்பு கொஞ்சமாக நான் எப்போதும் போட்டுருவேன். சில பேர் பருப்பு போட மாட்டாங்க. நான் கொஞ்சம் பருப்பு போட்டுட்டு இந்த நைட்டு ஊற வச்சேன் பாருங்கள். இந்த 5 பயிர் வகைகள் எல்லாமே ஊறி இருந்துச்சு, ஹோல் நைட் ஊறி இருந்துச்சா, அதையும் இந்த பருப்புலேயே நம்ம போட்டுடணும். இந்த குழம்பு ஒரு தனி டேஸ்ட் வரும் பாருங்கள். இதில் நெல்லிக்காய், எலுமிச்சம்பழம், மாங்காய் எல்லாமே போடுவோம். எல்லா காய்கறியும் இந்த டயத்தில் இந்த மார்கழி மாத பனியில் இந்த மாதிரி இந்த மிக்சடு காய்கறிகள்லாம் சாப்பிடணும் அப்படின்றது சயின்டிஃபிக் ரீசன். அதனால தான் இந்த மெத்தடை வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த வைகுண்ட ஏகாதசி டயத்தில் நம்ம இந்த 21 காய்கறி சமைக்கிறது. இது வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய் அதெல்லாம் அரிஞ்சு வச்சுருந்தேன். பாருங்கள், நீங்கள் எண்ணி பார்த்தா கூட இது 21க்கு மேலேயே வரும் இந்த காய்கறிகள்லாம். இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு குழம்பு வைக்கிறோம். அரைச்சி ஊற்றின சாம்பார் தான் இது. இதை வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது இந்த நாளில் இது ஸ்பெஷல். அதனால் நான் எவ்ரி இயர் இதை மிஸ் பண்ணுறதே இல்லை, வாங்கிட்டு வந்துடுவோம். இந்த தடவை என்ன காய் மிஸ்ஸிங்னா இது இஞ்சியும் கொஞ்சம் போட்டிருக்கேன், பரண்டையும் போடணுங்க. இது பரண்டையும் ஸ்பெஷல் இந்த காயில். பெருங்காயம் போட்டிருக்கேன் நான். இதெல்லாம் போட்டுட்டு சுண்டைக்காய் தான் இந்த தடவை நான் கிடைக்கல, அதனால் வாங்கலை. இப்போ இதில் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த பிரண்டை இருக்குது பாருங்கள், அதை தோல்லாம் எடுத்துட்டு கணுலாம் நீக்கிட்டு நல்லெண்ணெயில் நல்லா வறுத்துக்கணும். ஏன்னா இது பிஞ்சாக இருந்தால் கூட அந்த நல்லெண்ணெயில் வறுக்கும்போது இந்த அரிப்பு தன்மையே இருக்காது. அதனால் நல்லெண்ணெயில் வறுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த காய்கறிகளை சேர்த்துக்கிட்டோம்னா ஒன்றுமே செய்யாது. ஆனால் இது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லுங்க. அந்த உடைந்த எலும்பை கூட சேர்க்கக்கூடிய தன்மை இந்த பிரண்டைக்கு உண்டு. அதுவும் இல்லாமல் அஜீரண கோளாறு எல்லாத்தையுமே இதை நீக்கும். அதனால் இந்த பிரண்டையை இந்த 21 காய்கறிகளில் இதையும் நம்ம சேர்த்துக்கணுங்க. அந்த பிரண்டையும் நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா இதில் 25, 26ன்னு போகும். ஆனாலும் இந்த காய்கறியெல்லாம் போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடுவோம். என்னடா இவ்வளோ குழம்பு வச்சு இவங்களே சாப்பிட்ருவாங்களான்னு பார்க்காதீங்க. நாங்கள் கீழ் வீட்டில், மேல் வீட்டில், ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிடுவோம். இந்த நாளில் இந்த குழம்பு ஸ்பெஷல். இதுக்கு அரைச்சி ஊற்றுறதுக்காக நான் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இது உங்கள் காரத்துக்கு நீங்கள் எப்படி வைப்பீங்களோ, எவ்வளோ காரம் வேணுமோ அது மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய், மல்லி போடுறேன். அதுக்கப்புறம் இதில் மிளகு, ஜீரகம், வெந்தயம், கொஞ்சம் கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துப்பேன். சேர்த்து வறுத்துட்டு கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரைச்சிக்கணுங்க மிக்சியில். மற்றபடி இதுக்கு மிளகாத்தூள்லாம் போடுறதில்ல. இந்த காரமே நல்லா கரெக்டாக இருக்கும். நல்லா திக்காக வந்துடும். இதை ஊற்றும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தனி ஸ்பெஷலாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. ஏன்னா எல்லா காயும் மிக்ஸு, உவர்ப்பு, துவர்ப்பு எல்லாமே சேர்ந்துருக்கு பாருங்கள், புளிப்பு. அதனால் இதில் ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். சாதாரணமாக கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஆனால் என்னவோ நமக்கு தோன்றதே இல்லை. பாருங்கள், மிளகு போடுற ஒரு ஸ்பூனு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், மிளகு, ஜீரகம், இது கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். அப்புறம் வெந்தயமும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. இதை வறுத்துட்டு அரைச்சிக்கணும்.
இது நல்லா வறுத்த பிறகு நம்ம வந்து தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த சாதாரண நாளில் வைக்கணும்னு நினச்சா கூட அது என்னன்னு தெரியல, தோன்றதில்லை. இந்த முறுக்கெல்லாம் கூட பாருங்கள் தீபாவளிக்கு தான் செய்யணும் அப்படின்னு எதுவும் இல்லை. இருந்தாலும் நமக்கு அப்போ தான் செய்ய தோணும். அது மாதிரி தான் இந்த குழம்பு கூட சாதாரணமாக வச்சு சாப்பிடலாம். ஆனாலும் இந்த டயத்தில் தான் அது வந்து நமக்கு ஞாபகத்துக்கே வரும் இந்த குழம்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த குழம்பை இன்றைக்கி நம்ம வச்சுருக்கோம். பாருங்கள் வறுத்தாச்சு. இதில் கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதையும் கொஞ்சம் நல்லா லைட்டாக சூடானா போதும் தேங்காய். இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இது லாஸ்ட் இயர் கூட நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், ஏகாதேசி குழம்புன்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். இந்த வருஷம் வாங்கினது நான் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக. அப்போ போட்டது வந்து நான் கத்திரிக்காய் போட்டிருப்பேன், பாவக்காய் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் கத்திரிக்காய் பாவக்காய் போடக்கூடாதுன்னு. சரி நான் அது ஒண்டி போடலை. நான் வாங்கிட்டு வந்தேன் பட் போடலை. மாங்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். மாங்காவும் நம்ம ஃபஸ்ட்டு போடக்கூடாது, லாஸ்ட்டு தான் போடணும். இந்த வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், அதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். அது அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த பருப்பு, ஊற வச்ச பயிறு, காய்கறி எல்லாமே நான் வந்து குக்கரில் போட்டு வச்சுட்டேன். நல்லா ஒரு 4-5 விசில் விட்டுக்கலாம். ஒரு 4-5 விசில் விட்டுட்டு அது இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாம்பார் தாளிக்கலாம். தனியாக எண்ணெய் சட்டியில் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து கூட நம்ம இந்த குக்கரில் பெரிய பாத்திரமாக இருக்கனால அதில் ஊற்றிக்கலாம். நம்ம பாருங்கள் மூடி வச்சேன். நல்லா ஒரு 4-5 விசில் எல்லா காய்கறியும் சூப்பராக வெந்துடும். அந்த பயிரும் நல்லா வெந்துடும். நம்ம அதில் போட்டிருக்கோம் இல்லையா, மொச்சக்கொட்டை, காராமணி, கொள்ளு பயிறு, அப்புறம் ராஜ்மா போட்டிருக்கேன், பச்சை வேர்க்கடலை போட்டிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த குழம்பு. இப்போ எண்ணெய் சட்டி போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். ஆஸ் யூஷுவல் இது வந்து சாம்பார் தாளிக்கிற மாதிரி தான். வெங்காயம், தக்காளி, நான் வந்து இது படைக்கிறதா இருந்தால் வெங்காயம் சேர்த்துக்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் நான். இப்போ படைக்கலையேன்னு சொல்லிவிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் சாம்பாரில் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், வெந்தயம் போட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம சாம்பார் தாளிக்கிற மாதிரியே தாளிச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் பருப்பே போடாமல் காரக்குழம்பு மெத்தட்லேயும் வைக்கலாம். இந்த குழம்பை நான் வந்து சாம்பார் அது மாதிரி வச்சா தான் எங்களுக்கு பிடிக்கும், அதனால் அந்த மாதிரி வைக்கிறது. இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறது. பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன். அது பச்சை மிளகாவும் வெங்காயமும் போட்டு தான் நல்லா வதக்கிக்கிறேன். அது வதங்கின உடனே தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதாங்க. அது வதக்கிட்ட உடனே புளி ஊற வச்சுருக்கேன். நல்லா அந்த புளி ஜூஸ் இருக்குது பாருங்கள், அதை நல்லா கரைச்சி விட்டு இதில் வந்து நம்ம ஊற்றிடணும். இப்போ இது வந்து நல்லா வதங்கணும். இதில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டுட்டு வதக்கிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து நான் அந்த காய்கறியிலே கூட போட்டேன், இதுலேயும் கூட வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணுங்க. இப்போ உப்பு தான் போடுறேன் நான். இப்போ திட்டமாக போட்டுக்கலாம். உப்பு எவ்வளோ தேவையோ சாம்பாருக்கு அதை போட்டுக்கலாம். அதை போட்டு வதக்கும்போது சீக்கிரமாக வெங்காயம், தக்காளியெலாம் நல்லா வதங்கிடும். அதை நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா புளியை வந்து நல்லா கரைச்சி ஜூஸ் மட்டும் அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டுன்னு. கொதித்த உடனே அதுக்குள்ளே இந்த குக்கரில் ஸ்ட்ரீம் போயிருந்துச்சுன்னா நம்ம எடுத்துட்டு இதை எடுத்து அந்த குக்கரில் பெரிய பாத்திரமாக இருக்கிறதுனால அதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்சம் நிறையா இருக்கும். இந்த குழம்பு ஸ்பெஷல் இல்லையா, அதனால் கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்றது தான். நிறைய பேருக்கு செய்ய மாட்டாங்க இது. அதனால நம்ம எல்லோரும் கொடுக்கறதுக்குனே இது வந்து கொஞ்சம் நிறையாவே வைக்கிறது. அதுவும் இல்லாமல் எல்லா காய்கறியுமே சாப்பிட்லாம். நம்ம எதுவுமே பொரியல் பண்ணாமல் இந்த சாம்பாரில் இருக்கிற காய்கறியை எடுத்து வச்சு தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. நாங்கள் வந்து மறுநாளும் வச்சு தான் கொஞ்சம் இதை சாப்பிடுவோம். நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இப்போ புளி தான் நான் அதில் ஊற்றுறதுக்கு கரைச்சிட்ருக்கேன். அதை ஊற்றிக்க வேண்டியது தான். அது ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணும். இதில் வந்து காய்கறி எல்லாம் இன்றைக்கி போடுறதுனால அதெல்லாம் அரிஞ்சு வைக்கிறது தான் வந்து பெரிய வேலையே. அரிஞ்சு அதெல்லாம் வேக வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி தான். நம்ம சாம்பார் தாளிக்கிற மாதிரியே சீக்கிரமாக செஞ்சிடலாம். பாருங்கள் அது வதங்கிடுச்சு. இந்த புளியை அதில் ஊற்றிட்டு நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சேர்த்துக்கலாம், காய்கறியில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா இந்த புளி ஊற்றிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். இதை
கொஞ்சம் ரா ஸ்மெல்லாம் போகட்டும்னு நல்லா கொதிக்க விடணும். ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அப்போ அந்த புளி வந்து நல்லா அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புல ஊற்றினாலும் நல்லா கொதிச்சிடணும் அது. இப்போ இந்த குக்கரில் வச்ச காய்கறி எல்லாமே வெந்துருச்சு. ஸ்ட்ரீமும் எடுத்துட்டேன். இப்போ அதை தூக்கி வச்சுக்கலாம் அப்படியே. இப்போ இதில் எல்லா காயுமே நல்லா வெந்திருக்கு. நம்ம கொதிக்க வச்சது எடுத்து அதில் ஊற்றிட்டேன். நான் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் திக்காகவே இருக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் நல்லா கழுவி ஊற்றிக்கலாம் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலா அரைச்சதையும் நான் வறுத்தோம் பாருங்கள், அதையும் நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன் நான். அதுக்கப்புறம் அது சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த புளியும் நல்லா கொதிச்சிருச்சு. அதனால் இந்த மசாலா வந்து நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம இந்த மிளகாய், மல்லி, மிளகு, ஜீரகம், வெந்தயம், கடலைப்பருப்பு அரைச்சோம் வறுத்தோம் இல்லைங்களா, அந்த வறுத்ததை அரைச்சதை எடுத்து ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நமக்கு எவ்வளோ சாம்பார் வேணுமோ நான் அந்த தண்ணி ஊற்றி கழுவி அதிலே ஊற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு 2-3 கொதிக்க விட்டுடலாம். கடைசியாக கொதிச்சுட்டு நம்ம இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி மாங்காய் போட்டால் போதுங்க. மாங்காய் போட்டு ஒரு 2 கொதிச்சா ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். மாங்காய் அந்த ஹீட்லேயே வெந்துடும். நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் அது வந்து கரைஞ்சி போயிடும் மாங்காய். அப்புறம் புளிப்பும் ஜாஸ்தி ஆகிடும். மாங்காவும் நம்ம சாப்பிட முடியாது. அதனால் நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி மாங்காய் போட்டால் போதும். ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுணும். அவ்வளோதாங்க. இந்த ஸ்பெஷல் குழம்பு உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த 21 காய்கறி போட்ட சாம்பார் பிடிச்சிருந்துச்சுன்னா குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம். நம் சுவை நம் கையில். பாருங்கள், நீங்களும் இது மாதிரி மாங்காய் போட்டாச்சு, எல்லாமே கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் வந்து உடம்புக்கு ஒரு நல்லதுன்றதுனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு முறைகளை வச்சுருக்கிறாங்க. நம்மளும் அதை ஃபாலோ பண்ணுவோம். ஒன்றும் தப்பு இல்லை. எல்லா காய்கறியும் ஒரு நாளைக்கு சேர்த்துக்கணும் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. கருவேப்பிலையும் போட்டாச்சு, முடிஞ்சிருச்சு. 21 காய்கறி குழம்பு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.